சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் நம்முடைய தியானத்திற்காக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி சகரியா தீர்க்க தரிசனம் 4ஆம் அதிகாரத்தில் சகரியா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரே ராத்திரியில் அவர் கண்ட 8 தரிசனங்களில் இது 5வது தரிசனம். இந்த தரிசனம் குறிப்பாக செருபாபேலுக்காக சொல்லப்பட்ட ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தின் துவக்கத்தை பார்த்தீங்கன்னா, சகரியாவை ஒரு தேவதூதன் தூங்குகிறவனை உலுக்கி எழுப்புறது மாதிரி என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். தூங்குகிறவனை எழுப்புற மாதிரி எழுப்பி, நீ காண்கிறது என்ன அப்படிங்கிறத கேட்குறார். அப்போ நீ காண்கிறது என்னன்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், அந்த 2வது வசனத்தில், நான் முழுவதும் பொன்னால செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்க பார்க்கிறேன். அதன் உச்சியில், அதுக்கு உச்சியில அதன் கிண்ணமும் கிண்ணம் இருக்கு. அதன் மேல் அதன் 7 அகல்களும் 7 அகல்கள் இருக்கு. அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. 7 குழாய்கள் இருக்கிறது. அதன் அருகில், அதுக்கு பக்கத்துல கிண்ணத்துக்கு வலது புறமாக ஒன்று, வலது பக்கமா ஒன்று, அதற்கு இடது புறமாக ஒன்று, ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்று. ஒலிவ மரங்கள் இருக்கு. அதாவது பழைய ஏற்பாட்டில் இப்போ சகரியா ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியனுக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு என்பது மிக முக்கியமான ஒரு பார்ட். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பதாக இந்த குத்து விளக்கு இருக்கும். இந்த குத்து விளக்கை ராத்திரி முழுவதும் அந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறதை ஆசாரியர்கள் என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். அதற்கான சுத்தமான ஒலிவ எண்ணெயை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் ஆசாரியன் இங்கே ஒரு குத்து விளக்கை பார்க்குறாரு. இந்த குத்து விளக்குக்கு ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை. அதுக்குண்டான திரியை சரி பண்ணி அதுக்கு எண்ணெய் ஊற்றுற வேலையெல்லாம் ஆசாரியர்களுக்கு இல்லை. டைரக்டாகவே இந்த குத்து விளக்கின் 2 பகுதியில் இருந்து என்ன இருக்குது? 2 ஒலிவ மரங்கள் இருக்குது. இது எப்படின்னா, நம்ம வீடுகளில் வாட்டர் ஃபில்டர் போட்டிருந்தோம்னா அந்த ஃபில்டரில் தண்ணி நம்ம திறக்கும் போது என்ன வரும்? தண்ணி வரும். அந்த தண்ணி குறையும் போது அந்த மோட்ரு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி என்ன செய்யும்? சுத்திகரிப்பின் வேலையை செஞ்சு ஃபுல்லாகிற, நம்ம எடுத்த தண்ணி மறுபடியும் நிரம்புற வரைக்கும் என்ன செய்யும்? அது வேலையை செய்யும். நிரம்பிருச்சா கட் ஆஃப் ஆயிரும். இது கிட்டத்தட்ட அந்த ஒரு கான்செப்ட் மாதிரி தான் இங்கே இருக்கு. இந்த விளக்கிற்கான வெளிச்சத்திற்கான எண்ணெய் அதை சப்ளை பண்ணுறதுக்கு அங்கேயே 2 மரங்கள் இருக்கு. ஆசாரியனுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவர் கேட்கிறாரு, பேசின தூதனை பார்த்து கேட்காரு, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். இது என்ன எனக்கு புரியலையே.
இவைகள் என்ன என்று கேட்டேன். நாம கேட்கணும், ஒவ்வொரு நாளிலையும் கேட்க பழகணும். கிறிஸ்துவுக்குள் நாம் வளரணும்னா என்ன செய்யணும்? கேட்கணும். உடனே தேவதூதன் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். எனக்கு தெரியாது. தெரியாதுங்கிற பதில் நல்ல பதிலா கெட்ட பதிலா? தெரியலைன்னா தெரியலன்னு தானே சொல்ல முடியும். சில இடத்துல தப்பிக்கிறதுக்கான பதில் தெரியாது. ஆனால் உண்மையிலேயே நமக்கு தெரியாத 1000 விஷயங்கள் இருக்கு. பெரியவங்க சொல்றாங்க, கற்றது கையளவு, கல்லாதது அது உலக அளவு. அது ரொம்ப இருக்கு. பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டு ஆண்டவரை பற்றி கொள்ளவில்லை. இன்னைக்கும் நமக்கு தெரியாத 1000 விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் நம்ம வாழ்நாள் முழுவதிலும் எல்லாத்தையும் நான் கற்று தேர்ந்துட்டேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எனக்கு தெரியாதவைகள் இருக்கத்தான் செய்யும். நிச்சயமில்லாத காரியங்கள் எனக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா எனக்கு எல்லாம் தெரியலைங்கிறது உண்மைதான் என்றாலும் நான் ஒருத்தருக்குள்ள இருக்கிறேன், அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரியாத 1000 விஷயம் இருக்கு. யோபு அவ்வளோ கஷ்டப்பட்டாரே, ஒரே கேள்விதான் கேட்டார், எனக்கு ஏன் அப்படி நடக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க, அவர் பேசுறாரு, யாரோ பேசுறாரு, கடைசியில் ஆண்டவர் கூட பேசுறாரு. பதில் சொன்னாரா? ஏப்பா இதுதான்ப்பா விஷயம், இதனால தான்ப்பா நீ கஷ்டப்படுறன்னு சொன்னாரா ஆண்டவர்? சொல்ல மாட்டார். எனக்கு தெரியணும்னா சொல்லுவார், எனக்கு தெரிய வேண்டான்னா சொல்ல மாட்டார். ஆனால் நல்லா நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லியிருக்கலாமே நல்லா. எல்லாம் எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் தேவன் என்ன சரியாத்தான் நடத்துவார் என்கிற நம்பிக்கை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே இப்போ செருபாபேலுக்கான தீர்க்க தரிசனம் அப்படின்னா 6வது வசனத்திலிருந்து சொல்லப்படுது. 6வது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம். பலத்தினாலும் அல்ல. பலம், இந்த இடத்துல சொல்லியிருக்கிற பலம்ங்கிறது நாட் பை மைட். இந்த பலம் என்பது எதனுடைய பலம் கேட்டா சேனையின் பலம், ஒரு ஆர்மிக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம். இவர் சொல்றாரு, என்ன இல்லை உன்கிட்ட, உன்னிடத்துல ஒரு சேனை இல்லை. அடுத்து சொல்லியிருக்கு பராக்கிரமத்தினாலும் அல்ல. பராக்கிரமம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சுயபலம், ஒரு தனிப்பட்ட நபருக்கு இருக்கக்கூடிய திறமை, வலிமை. அப்போ ஒரு சேனையின் பலத்தை கொண்டோ ஒரு தனிநபருடைய பராக்கிரமத்தை கொண்டோ உன்னால் சாதிக்க முடியாது. என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன கர்த்தரா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்புறீங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
என்னுடைய ஆவியினாலே ஆகும். உங்களுக்கு முடியாத காரியம் நிறைய இருக்கு. உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய 1000 விஷயங்கள் இருக்கு. ஆனா உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த ஆவியானவர் குறித்து முதல்ல பைபிளில் எங்கே சொல்லியிருக்கு? பைபிளில் முத ஆவியானவர் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறார்? ஆதியாகமத்தில் முத அதிகாரத்தில் வாசிங்க, என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. சரி. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் என்ன செஞ்சிட்டு இருந்தாரா? அசைவாடி கொண்டிருந்தார். அதாவது நமக்கு இந்த மொழிபெயர்ப்புல ஒழுங்கின்மை வெறுமை அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஒழுங்கின்மை அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கு. கடவுள் படைக்கிற ஒன்று ஒழுங்கு இல்லாமல் இருக்குமா? வேறொரு மொழிபெயர்ப்பில் இது இப்படி சொல்லியிருக்கு, பூமியானது உருவற்று வெறுமையாயிருந்தது. The earth was empty and formless. உருவமில்லாமல் உருவற்று வெறுமையாய் இருந்தது. பிரியமானவர்களே, உருவற்று வெறுமையாய் இருந்த ஒரு சூழலை அந்த அதிகாரத்தில் அடுத்து தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பின் செயல், வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்படி ஒன்றா உண்டாக கடவுது ஒவ்வொன்றே சொல்லும் பொழுது அதில் சொல்லியிருக்கோம், தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். தேவன் இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார். அப்படியே சொல்லிட்டு கடைசியில் அந்த அதிகாரத்தின் இறுதியில் தேவன் தாம் படைத்த அனைத்தையும் பார்த்தார். எல்லாம் அது மிகவும் நன்றாயிருந்தது. நான் சொல்லட்டுமா, வெறுமையும் உருவற்றும் இருந்த சிருஷ்டியில் ஆவியானவருடைய அசைவாடுதலின் விளைவாக எல்லாம் நன்றாயிருந்தது, மிகவும் நன்றாயிருந்தது என்று சொல்லத்தக்க நிலையில் ஆவியானவர் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து முதல்ல சொல்லப்படும் பொழுது மத்தேயு 1 அதிகாரம் 18 மரியாளை பற்றி பேசும்போது அவள் பரிசுத்த ஆவியினாலே கருவுற்றிருந்தாள் என்று அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறது. இவர் எதற்காக இந்த பூமிக்கு வருகிறார்? அதே மத்தேயுல பின்பகுதியில் சொல்லி இருக்கிறது, அவள் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் முதல்ல சபை உருவாகும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஆண்டவர் சீசர்ல பார்த்து சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீங்க என்ன அடைவீங்க சொல்லுங்க? பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சொல்லுங்க, என்னங்க? யாருக்கு சாட்சி? கிறிஸ்துவுக்கு சாட்சி. அல்லேலூயா. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் இந்த பூமியில் இருப்பதற்கு காரணம், நம்முடைய இந்த வாழ்வுக்கு காரணம். நம்ம சங்கீதத்தில் வாஸ்தம் பாருங்க, நான்
உயிரோடு இருந்து பின் சந்ததிக்கு உம்மை அறிவிக்க வேண்டும். இன்றைய சந்ததிக்கும் இனி வரப்போகிற சந்ததிக்கும் உம்மை அறிவிக்க வேண்டும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்போ செருபாபேலுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறதுக்கு வருவோம். செருபாபேலுடைய சூழல், அதாவது செருபாபேல் எதற்கு வந்திருக்கிறார்? ஆலயம் உடைந்து போன, இடித்து போடப்பட்ட ஆலயத்தை திரும்ப கட்டி எழுப்புறதுக்கு வந்திருக்கிறார். முத தேவாலயம் கட்டினது யார்? சாலமோன் கட்டினார். இப்போ சாலமோன் தேவாலயம் கட்டின காலத்தை ஒரு சைடு உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு, செருபாபேல் ஆலயம் கட்டக்கூடிய இந்த காலத்தை இன்னொரு பகுதியில் வச்சு நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு விவரம் தெரிஞ்சிடும். என்ன பிரச்சனை அப்படின்னா, சாலமோன் காலத்தில் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது திரளான பொருட்கள் அவருக்கு இருந்துச்சு இல்லையா? ரொம்ப திரளாக சேர்த்து வச்சுருந்தார். ஏன்னா அவங்க அப்பா தான் ஆசைப்பட்டார். எதுக்கு ஆசைப்பட்டார்? ஆலயம் கட்டணும்னு அப்பா ஆசைப்பட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன செய்ய, அதை செய்ய கூடாது, உன் குமாரன் செய்வான். இவர் சும்மா இல்லை. இவர் என்ன செஞ்சார்? ஆலயத்திற்கு தேவையான பொன், வெள்ளி, இரும்பு முதலாய் திரளா சேர்த்து வச்சார். சேர்த்து வச்சதோட விடலை, மக்களிடத்துல ஒரு அழைப்பு விடுறார். பாருங்க, நான் தேவனுடைய ஆலயத்துக்காக இவ்வளோ சேர்த்துருக்கிறேன், நீங்களும் மனப்பூர்வமாய் கொடுங்கன்னு சொன்னால் ஜனங்களும் மனப்பூர்வம் வந்து நிறையா கொடுத்துட்டாங்க. அவர் கர்த்தரை உயர்த்தி சொல்கிறார், ஆண்டவரே, இவ்வளவு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்கு நாங்கள் யார்? எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது, உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கு நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ சாலமோன் தேவாலயத்தை கட்டும் பொழுது அவனுக்கு குறைவு இல்லை, பொருட்களுக்கான குறைவு இல்லை. ஒன்றாவது. ரெண்டாவது, அவன் கையில் இராணுவம் இருந்துச்சு. சாலமோன் கையில் இராணுவம் இருந்துச்சு. செருபாபேலுக்கு இராணுவம் இருந்துச்சா? கிடையாது. மூணாவதா, சாலமோனை சுற்றிலும் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து எந்த எதிர்ப்பும் அவனுக்கு இல்லை. சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் சமாதானமாக இருக்கு, ஒரு பிரச்சனை கிடையாது. அது மட்டுமல்ல, மர வேலைகளுக்காக ஈராம் அப்படிங்கிற ஒரு அரசனிடத்திலிருந்து மரத்தை கொண்டு வந்து அவனுடைய தச்சர்களை வச்சு வேலை செய்யறதுக்கு, இந்த மாதிரியான டெக்னிக்கலான வேலைகளை செய்கிறதற்கான ஆள்கள், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், திறமையான வேலையாட்கள் எல்லாரும் அவருக்கு நிறையா இருந்தாங்க. லட்சக்கணக்கில் ஆலயத்தை கட்டும்போது ஆட்கள் வேலை பார்த்தாங்க. ஆனால் செருபாபேலு இன்னும் அடிமையாக தான் இருக்கார். ஒரு கவர்னராக வந்தால் கூட பாரசீக பேரரசின் ஒரு அடிமையாக தான் வந்திருக்கிறார். தேசம் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறது. உள்ளும் புறம்பும் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு. மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வசதி வாய்ப்புகள் இல்லை, நெருக்கடிகள் இருக்கு, எதிர்ப்பு இருக்கு. அங்க லட்சக்கணக்கில் மக்கள் வேலை பார்க்காங்க. இங்க மொத்தம் வந்ததே 50,000 பேர். அதுலேயும் வேலையை தொடங்கிட்டு எதிர்ப்பு வந்தது, வேலையை என்ன செஞ்சிட்டாங்க? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் செருபாபேலுக்கு இந்த வார்த்தை வருகிறது. ஏன்னா இதில் இன்னொரு கூட்டம் இருந்துச்சு.
இந்த தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது 2 கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் புது ஜெனரேஷன், அவங்களுக்கு அஸ்திபாரம் போடுறதே பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆனால் இன்னொரு கூட்டத்தார் பழைய ஜெனரேஷன். 70 வருஷத்துக்கு முன்னால் அந்த தேவாலயம் இடிக்கப்படுறதுக்கு முன்னால் அந்த சாலமோன் தேவாலயத்தை பார்த்தவங்க பழைய கூட்டம். அப்போ அவங்க அதை பார்த்தவங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 80-90 வயசு குறையாமல் இருக்கும். அவர்கள் அழுறாங்க, சத்தம் போட்டு ஓன்னு என்ன செய்கிறாங்க, அழுறாங்க. இப்போ புது ஜெனரேஷன் என்ன செய்யுது, அது சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கு சந்தோஷப்படுறாங்க. இங்க ஆரவாரத்தின் சத்தமும் அழுகையின் சத்தமும் ஒன்னா சேர்ந்து மிங்கிளாகி தூரமா வரைக்கும் கேட்கு. தூரத்துல இருந்து கேட்கிறவங்க, இந்த ஆட்கள் அழுதுகளா, இந்த ஆட்கள் சிரிக்காங்களா, இது சந்தோஷத்தின் சத்தமா இல்லை இது புலம்பலின் சத்தமான்னு அவங்களால என்ன செய்ய முடியல, பிரிச்சு பார்க்க முடியல. ஏன் அவங்க அழுதாங்க? சாலமோன் மன்னன் கட்டியிருந்த தேவாலயம் மகா கம்பீரமாக இருந்துச்சு. இப்போ அதில் எந்த விதத்தில் ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு குறைஞ்ச நிலை. மக்கள் சோர்ந்து போயிட்டாங்க, எதிர்ப்பு வருது, சோர்ந்து போயிட்டாங்க. பொருளாதாரம் சரியில்லை, விவசாயத்தில் பலன் இல்லை, நிறைய பிரச்சனைகள். ஆலயம் கட்டாமல் நிறுத்திட்டாங்க. ஆனால் 7வது வசனத்தை பாருங்க. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், சமபூமி ஆவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இன்னைக்கு செருபாபேலுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை என்னன்னா 1-2 கிடையாது, எல்லாமே அவருக்கு பிரச்சனை தான். தடைகள் இருக்கு, வேலை நிறுத்தியாச்சு, எதிர்ப்புகள் இருக்கு. எப்படி இவர் முன்னேறி கொண்டு போகுது, எப்படி இதை சரி செய்து கொண்டு போவது, இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இதெல்லாம் பார்த்தா அவருக்கு பெரிய மலைப்பா இருக்கு. வேலையை நம்மளால செஞ்சுக்கிட முடியுமா, முடியாத ஒரு பெரிய பர்வதம் வந்து நிற்கிறது மாதிரி அவருக்கு ரொம்ப மலைப்பாய் தெரிகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெரிய பர்வதம், நீ பெரிய பர்வதம் தான். செருபாபேலுக்கு முன்னால் இருக்கிறது என்னதுதான் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பிரச்சனை தான் அவருக்கு முன்னால் இருக்கு. ஆனா நீ அவனுக்கு முன்னால் என்ன ஆவாய்? சமபூமி ஆவாய். இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் என்ன பர்வதம் இருக்கு? உங்களுக்கு முன்னால் இருக்கிற பர்வதம் என்ன? என்ன பர்வதம் இருந்தாலும் உங்களில் இருக்கிற ஆவியானவருடைய துணையினால் அவைகளை சமபூமி ஆக்குகிறவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, திகைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக காரியங்கள் நடக்கலாம். ஆனால் என் ஆண்டவருக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். எதுவும் அவருக்கு முடியாததுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். பெரிய பர்வதம் இருக்கலாம், தடை இருக்கலாம், உனக்கு முன்னால உனக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, மலைப்பா இருக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நம்பிக்கை விட்டுறாத. உன் கைகள் தளர்ந்து போகக்கூடாது, நீ சோர்வு அடையக்கூடாது. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி அந்த மலையை கடந்து போக, அந்த மலையை சமபூமியாக்கி நீ வெற்றி அடைய செய்யத்தக்க விதத்தில் கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்க. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஆங்கிலத்தில் இது கேப்ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய புரிதலுக்காக வேறொரு மொழிபெயர்ப்பில் இது எப்படி இருக்குன்னு சொல்கிறத வாசிக்கிறேன். அவனே மேல் வரி கல் வைப்பான்.
என்ன அர்த்தம்னா, கடைசி கல்லை அவன் தான் வைக்க போகிறான். அதை வச்சிட்டா அதுக்கு மேலே வேற வேலை இல்லை. பொதுவாகவே இந்த கட்டடம் கெட்டும்போது எல்லாம் மலன்னு வரும். பரவாயில்லையே, நம்ம எதிர்பார்த்ததை விட வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைப்போம். அப்பந்தான் வருவாங்க ஃபினிஷிங் வேலைன்னு. அது ஒரு வழியாக நம்மளையே ஃபினிஷ் பண்ணிடும். இப்போ செங்கல் கட்டெல்லாம் வேகமாக வந்துச்சு, எல்லாமே வேகமாக வந்துச்சு. போகிற போக்கு பார்த்தா நான் 6 மாதம் நினச்சது 3 மாதத்தில் குடி போயிடலாம்ல நினச்சேன். அப்பந்தான் வரும் ஃபைனல் டச். இப்போ அதாவது தலைக்கல்லை கொண்டு வரும், அதுக்கப்புறம் வேற வைக்கிறதுக்கு இல்லை. அதான் தொடர்ந்து சொல்றாரு, அந்த தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அதாவது ஒரு சிலர் இந்த இடத்துல சொல்லக்கூடிய தலைக்கல் அப்படிங்கிறது கிறிஸ்துவை சொல்லுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ இதே வார்த்தை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி இது தன்னை குறித்து சொல்லுகிறதா புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். அதனால் இதை இயேசு கிறிஸ்துவுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே செருபாபேலை சொல்லி இருக்கிறதுனால நான் அதை அவ்விதமாக பார்க்க விரும்பலை. ஏன்னு சொன்னால், செருபாபேல் அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரலாற்றில் முக்கியமான வேலையை செய்கிறதுக்கு நியமிக்கப்பட்டார், தேவாலயம் கட்டி எழுப்புறதுக்கு நியமிக்கப்பட்டார். அப்போ இந்த இடத்துல சரியாக புரிஞ்சுக்கிறது எது சரியாக இருக்கும்னு கேட்டால், அவன்தான் இதுக்கு அஸ்திபாரம் போட்டான். அதுதான் பின்னால் சொல்கிறார், அவன் கைகள் இதற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இந்த வேலையை செய்து முடிக்கும். அல்லேலூயா. அதனால தான் அதை அப்படி என்ன செய்கிறார் சொல்கிறத பார்க்க முடியும். ஓகே, இப்போ தலைக்கல்லை கொண்டு வருவான், மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்களாம், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவ. வேறு மாதிரி சொல்லுவோன்னு சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதம் இதன் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நம்ம வாழ்க்கையின் துவக்கமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையின் இடைநிலையாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் கிருபை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல இந்த கிருபை அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இல்லை இன்னும் 1-2 அர்த்தத்தை சொல்லுவோன்னு சொன்னால், கிருபைக்கு ஒரு அர்த்தம் பியூட்டி, அழகு. கிருபைக்கு இன்னொரு அர்த்தம் பெர்ஃபெக்ஷன், பூரணம். அதாவது பெரிய பர்வதமே பெரிய மலை மாதிரி இருக்கு, முடியுமா முடியாதா அப்படிங்கிற நிலையிலிருந்து பூரணமாய் முடித்து தீர்க்கிற அளவிற்கு கர்த்தர் உன்னை நடத்த வல்லவர் என்பதைத்தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். எளிமையாக சொல்லுவோன்னு சொன்னால், நம் ஆண்டவர் தொடங்கிட்டு பாதியில் விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்ம தொடங்கியதை முடிவு வரைக்கும் நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். பைபிளில் நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி அந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, 5வது வசனம்னு நினைக்கிறேன், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அதாவது உங்களில் செயலை தொடங்கினவர் அவர்தான், உங்களில் செயலை முடித்து வைக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா. அதாவது இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய செருபாபேலா இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம். ஏன் தெரியுமா? அவர் தான் விசுவாசத்தை துவங்குகிறவர், அவர் தான் விசுவாசத்தை முடிக்கிறவர். அப்போ
இங்க அதை தான் அவங்க சொல்றாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, சகரியா 4ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை பாருங்க. செருபாபேலின் கைகள், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அவன் தான் தொடங்கினான், அவனே முடிப்பான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களில் தேவன் எந்த காரியத்தை தொடங்கினாரோ, உங்களை கொண்டு எந்த காரியத்தை தொடங்கினாரோ, உங்களை கொண்டே அந்த காரியத்தை முடித்து தீர்க்கும் வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வின் துவக்கம் முதல் வாழ்வின் முடிவு வரைக்கும் நம்மை கைவிடாமல் காத்து நடத்துகிறதற்கு நம்முடைய தேவன் போதுமானவர். 10வது வசனத்தை பாருங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்கிற மொழிபெயர்ப்பு இன்னும் கொஞ்சம் இப்போ சமீபத்தில் தமிழில் ஒரு புது ரிவிஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ் பைபிளை இன்னொரு ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க, லேட்டஸ்ட் ரிவிஷன். அந்த ரிவிஷன் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்ப்பார்கள். எப்படி? அற்பமான ஆரம்பத்தின் நாளை ஆண்டவர் அசட்டை பண்ணலை. யார் அசட்டை பண்ணலை? ஆண்டவர் அசட்டை பண்ணலை, மனிதர்கள் தான் அசட்டை பண்ணினார்கள். ஆனால் முடிவான வேலையை செருபாபேல் செய்து முடிக்கும்போது யார் அற்பமாக எண்ணினாங்களோ அவங்களே சந்தோஷப்படும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு முன்னால் இருக்கிற இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்க்குறோம், இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறோம், இப்போ இருக்கிற காரியம் நமக்கு அற்பமாய் தோன்றுகிறது. இதே காலகட்டத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னவர் தான் ஆகாய் தீர்க்கதரிசி. இதை என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஒரு 2 வசனத்தை வாசித்தா நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை பாருங்க. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில், நல்லா கவனிங்க, நான் சொன்னேன்ல அந்த முதியோர் கூட்டம், ஏற்கனவே இருந்த ஜெனரேஷன், இந்த ஆலயத்தின் மகிமையை கண்டவர்கள், முந்தின மகிமையை கண்டவர்கள், உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? உங்களுக்குள்ள மீந்திருக்கிற நீங்க யாரு? இப்பொழுது இப்போ இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? எப்படி காணுது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் பார்வையில எப்படி இருக்கு? ஒன்றுமில்லாதது போல், ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு இட்ஸ் நோ மேட்ச். உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல காண்கிறது அல்லவா? ஆனாலும் இதான் முக்கியமான விஷயம். ஆனாலும் செருபாபேலே திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்பமா தெரியட்டும், ஆனா சோர்ந்து போகாத. உன் பார்வைக்கு இது பெரியதா தெரியாம இருக்கலாம், சோர்ந்து போகாத. நீ திடன்கொள். யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன செய்யுங்க? வேலையை நடத்துங்கள். அதாவது இப்ப அற்பமா இருக்கே, இப்ப ஒன்னும் இல்லையே, இப்படியே தான் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா அப்படின்னு நீ நினைக்காத. நீ அற்பமா இருக்கிறதை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காத. நீ செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. இப்போ சிறுசாக தெரியலாம், இப்போ ஒன்றுமில்லாத போல தெரியலாம், ஆனால் நீ உட்காந்துடாத. நீ செய்ய வேண்டியதை செய். கர்த்தருடைய ஆவியானவர் உன் கூட இருக்கிறாரு. அவர் உனக்கு ஒத்தாசை பண்ணுவார். அவர் உனக்கு
திடன் சொல்லுவார், அவர் உன்னை தைரியப்படுத்துவார். அந்த ஆவியானவர் உன்னில் நிலை கொண்டிருக்கிறார். அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். கடைசியில் சொல்லியிருக்கு, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னங்க அர்த்தம்? இந்த அர்த்தத்தை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம கூட யார் இருக்கிறார் என்பது தான் முக்கியம். அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன். எப்படி? நான் இருக்கிறேன். இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை ஓமையாக சொல்லும்போது சொல்லுவார், பரலோக ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவேன்? அது கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. எதுக்கு? கடுகு விதை எவ்வளோ பெருசு இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படியா? ரொம்ப சிறுசாக இருக்கும். ஆனால் அந்த சின்ன விதை சொல்ல அது வளர்ந்து பெரிய தாவரமாக என்ன செய்யுது? மாறுது. அதில் பறவை வந்து கூட உட்கார்ற அளவுக்கு அது தாங்கக்கூடிய பெரிய தாவரமாக அது என்ன செஞ்சு மாறுது. என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம் பார்வைக்கு எப்படி தான் தொடங்கும்? எல்லாவற்றை பார்க்கல சிறுசாக தொடங்கும். ஆனால் அதனுடைய வளர்ச்சி எல்லாவற்றை பார்க்கலும் மிகவும் பெரியதாக இருக்கும். அதனால தான் வேதம் நம்மளை சொல்லியிருக்கு, பூமிக்கு நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? உப்பாக இருக்கிறீங்க. நீங்கள் சோறு பொங்கும்போது அரிசியில் சோத்தில் உப்பு போடுவீங்களா? சில இடத்துல போடுவாங்க, சில இடத்துல போட மாட்டாங்க. குழம்புக்கு எல்லாரும் கண்டிப்பாக என்ன போடுவாங்க? உப்பு போடுவாங்க. உப்பு போடாமல் குழம்பு வச்சா அது நல்லா இருக்காது. சரி, ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு குழம்பு வைக்கிறீங்க. பாஸ்டர் என்னத்தெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? 1/2 கிலோ சிக்கன் குழம்புக்கு ஒரு 1/2 கிலோ உப்பு போடுவீங்களா? சாப்பிட்றதுங்களா வேண்டாமா? அப்போ உப்பு இந்த சில நேரம் இந்த சமையல் குறிப்பு சொல்லும்போது சொல்லுவாங்க, உப்பு தேவையான அளவு. ஏன்? அது ஆளுக்கு ஆள் என்ன செய்யுது? மாறுது. சிலர் சுகர் ஃபேக்ட்ரி எங்களுக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி சிலருக்கு உப்பு ஃபேக்ட்ரி அவங்களுக்குள்ளே என்ன செய்யுது இருக்குது. அப்போ தேவையான அளவுன்னு என்ன செய்ய வேண்டியிருக்கு? சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இது எல்லாமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? பழமொழி சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிம்பாங்க. அற்பமாக இருக்கிறது அற்பமாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. அதில் தேவன் இருக்கிறாரா? அந்த துவக்கத்தில் தேவன் இருப்பார் என்று சொன்னால் அவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆனால் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். யோசேப்பு தன் சகோதரர்கள் குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. தூக்கி போடுறதுக்கு முன்னால் கெஞ்சுறான், அழுறான், அண்ணே என்னைய விட்டுருங்க, நான் இனிமே உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டேன், என் உயிரை மட்டும் எடுத்துடாதீங்க. கெஞ்சுறான், குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அவர்களுக்கு முன்பதாக ஒரு புருஷனை அவர் அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். ஆண்டவர் அனுப்புனாரா? அவன் விற்கப்பட்டானா? சிறையாக விற்கப்பட்டதை வேதம் என்னன்னு சொல்லுது? தேவன் அவனை அனுப்பினார்னு சொல்லியிருக்கு. சகோதரர்கள் முன்னால கண்ணீர் வடித்து கொண்டிருந்தவன் ஒரு நாள் வந்துச்சு. அன்னைக்கு முழு தேசத்துக்குமே மிகப்பெரிய அதிபதியாக இருந்து முழு தேசத்தையும் பராமரிக்கக்கூடிய ஒரு தகப்பனாய் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். தாவீது வீட்டில் கடைசி பிள்ளை. தேசத்தின் முதலாவது நபர் சாமுவேல் வராரு. வந்துட்டு, நான் உங்கள் வீட்டில் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடணும், விருந்து. ஆனால் அதுக்கு முன்னால் அரசனை அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் அதை செய்யணும். ஆனால் அப்பாவுக்கு 7 பிள்ளைகளை கொண்டு விட தெரிஞ்சிச்சு. யாரை விட தெரில?
கடைசி பையன் அவன் லிஸ்ட்லேயே வரல. அப்பா சொல்கிறாரு, அதுக்கப்புறமும் அண்ணன்மார் யுத்தத்தில் இருக்கிறாங்க, பால் கட்டியெல்லாம் கொடுத்து விடுறாரு. அங்கே போய் கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு வா. அங்கே அண்ணன்மார் இவனை அதட்டுறாங்க, நீ கொஞ்சம் ஆட்டை யார்கிட்டயோ விட்டுட்டு என்ன பார்க்க வந்திருக்க? வேடிக்கை பார்க்க வந்திருக்க, யுத்தத்தை வேடிக்கை பார்த்துக்க வந்திருக்கிற, உனக்கு எவ்வளோ துணிகரம். ஆனால் அவன் சொன்னான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. உலகம் உங்களை அற்பமாய் எண்ணலாம், ஆனால் உங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. உங்களை அவர் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது அந்த கடைசி பகுதியில் அந்த 10வது வசனத்தில், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்கள், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. எனக்கு பிடிச்ச ஒரு வேத பகுதி அந்த 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு வேத வசனம். தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. எதற்கு? உத்தமமாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண. அதனால தான் செருபாபேலே, நீ தைரியமாக இரு, நீ தொடங்கின நீ முடிப்ப. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு முன்னால் இருக்கிற மலை என்ன? நீ தடையாய் உணர்கிறது என்ன? உன் வாழ்வின் சூழலை நீ அற்பமாய் எண்ணக்கூடிய சூழலில் நீ இப்பொழுது இருந்தாலும் சோர்ந்து போகாத, தைரியமா இரு, திடன் கொள், தொடர்ந்து கர்த்தரை நம்பி முன்னேறு, கர்த்தரை நம்பி சேவை செய், வேலை செய். அவருடைய வேலை வரும் பொழுது அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்வில் கிரியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அநேக வேளையில் எங்களுடைய வாழ்வின் சூழல்கள் எங்களை சோர்வடைய செய்கின்றன, அதைரியம் அடைய செய்கின்றன, பலத்தை எல்லாம் உறிஞ்சுவது போன்ற சூழல்கள் இருக்கத்தான் செய்கிறது தகப்பனே. ஆனாலும் நீர் எங்களை பலப்படுத்துகிறவர், நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியினாலே ஆக பண்ணுகிறவர், தொடங்கினதை முடிக்க பண்ணுகிறவர். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாயிருந்து உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய வாழ்வின் சூழல் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால், உம்முடைய பலத்தினால் நிரப்பப்படும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.